Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm yes Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம class 11 chapter 9 biomolecules பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லெக்சரோட பிளேபேக் ஸ்பீடை நீங்க செட்டிங்ஸ்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, now let's get into the topic biomolecules. ஸோ நம்ம பயோஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா there is a wide diversity in living organisms இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் சேம் கெமிக்கல்ஸ் தட் இஸ் சேம் காம்பவுண்ட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸால தான் மேட் ஆயிருக்கா? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் எலிமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு வேர்டு படிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் அ மெட்டீரியல் by identifying and quantifying the elements present in it. So நம்ம இந்த plant tissue, animal tissue, microbial paste இதை எடுத்து elemental analysis பண்ணோம்னா நமக்கு ஒரு list of components கிடைக்கும். Like carbon, hydrogen, oxygen and several other components கிடைக்கும். With respect to their per unit mass of a living tissue. Okay. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைக்குது லிவிங் டிஷ்யூவில். இதுவே நான் லிவிங் மேட்ருக்கு நம்ம பீஸ் ஆஃப் எர்த் கிரஸ்ட் இதுலேருந்து சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா அதில் ஒரு லிஸ்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குமா? இந்த லிவிங் அண்ட் நான் லிவிங் மேட்டரில் இருக்க ரெண்டு லிஸ்ட்லேயுமே இருக்க காம்போனன்ட்ஸ் சேமாக இருக்குமா? வாட் டு யூ திங்க்? ஸோ த ஆன்சர் இஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ரெண்டுத்துலேயுமே இருக்கிற காம்போனன்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் நம்ம க்ளோசர் எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜனும் கார்பனும் இட் வில் பி ஹையர் இன் கேஸ் ஆஃப் தி லிவிங் டிஷ்யூ. ஓகே, ஸோ எர்த் கிரஸ்ட்லையும் ஹியூமன் பாடி அதாவது லிவிங் டிஷ்யூலேருந்து எடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக எல்லா காம்போனன்ட்ஸுமே இதில் இருக்கிறது இதுலேயும் இருக்கும். பட் த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் த பர்சன்டேஜ் வெயிட் வில் வேரி. ஆல்சோ ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இட் வில் பி in abundant in the living tissue than in the earth's crust. Okay. ஸோ இது இப்போ வந்து நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் கெமிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்துக்கிறோம், எய்தர் எ வெஜிடபிள் ஒரு பீஸ் ஆஃப் லிவர் எடுத்து அதை வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வச்சு மார்டர் அண்ட் பெஸ்டில் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம். நமக்கு ஒரு திக் ஸ்லர்ரி கிடைக்குது. அந்த திக் ஸ்லர்ரியை வந்து வி ஹாவ் டு ஸ்ட்ரெயின் த்ரூ சீஸ் கிளாத் ஆர் காட்டன் கிளாத் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அதாவது வடிகட்டணும்னா நமக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று ஃபில்ட்ரேட், இந்த ஆசிட்ல சால்யூபிளான ஃப்ராக்ஷன், அண்ட் ரிட்டன்டேட் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன். ஓகே, சயின்டிஸ்ட்ஸ் வந்து thousands of organic compounds இந்த acid soluble poolல கண்டுபிடிச்சிருக்காங்க. some inorganic compounds கூட இதுல இருந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து பயோமாலிகுல்ஸ்னு எதை சொல்லுவோம்னா all the carbon compounds that we get from the living tissues are called the பயோமாலிகுல்ஸ். ஓகே, நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல எப்படி ஒரு காம்பவுண்ட் ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ணுறது அண்ட் எப்படி வந்து அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் நம்மளோட லிவிங் டிஷ்யூல இருக்கும். ஸோ இந்த டேட்டால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, லைக் கால்சியம், சோடியம், மெக்னீஷியம்ன்ற இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிவிங் டிஷ்யூ எதர் லீஃப் ஆர் லிவர் அதோட ஸ்மால் அமௌண்ட் எடுத்துட்டு அதை வெயிட் பண்ணணும். அதை வெயிட் பண்ணோம்னா நமக்கு பெட் வெயிட் கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு எல்லா வாட்டரும் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் மெட்டீரியலை வெயிட் பண்ணோம்னா அது ட்ரை வெயிட். ஸோ இதை ஃபுல்லாக பேர்ன் பண்ணிட்டோம்னா இதில் இருக்க எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸும் ஆக்சிடைஸ் ஆகி கேஷியஸ் ஃபார்முக்கு போய் அது ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஆஷ் இருக்கும் இல்லையா, அதாவது சாம்பல், அதில் தான் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆசிட் பூல்லையே சயின்டிஸ்ட் இந்த ஆசிட் சால்யூபிள் பூல்லையே வந்து தே ஃபவுண்ட் தி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட், பாஸ்பேட் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எலமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த எலமெண்டல் காம்போசிஷன் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ் நமக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், சல்ஃபேட், பாஸ்பேட் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி inorganic components present in the living tissue இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், வாட்டர், சோடியம் குளோரைட், கால்சியம் கார்பனேட், பாஸ்பேட், சல்ஃபேட் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் லிவிங் டிஷ்யூல இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரம் அ கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நம்ம அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்னா அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட் பேசஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே,
ஸோ அமினோ ஆசிட்ஸ்ன்றது என்னது? obviously it's a organic compound, நமக்கு தெரியும். இட் இஸ் a building block of protein. புரோட்டீன் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ்னால தான் மேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்த பாலிபெப்டைட் செயினை தான் we call it as a protein. அண்ட் புரோட்டீன்ல இந்த அதோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு அமினோ குரூப் இருக்கும், ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கும். அது வந்து சேம் கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்பன் ஆட்டமோட டைரக்டா அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது அந்த அந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸை we call it as alpha amino acids. ஓகே. ஸோ கார்பனுக்கு 4 வேலன்சி பொசிஷன்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும்னா அந்த 4 வேலன்சி பொசிஷன்ல ஒரு பொசிஷன்ல ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு பொசிஷன்ல கார்பாக்சில் குரூப் இருக்கும், ஒரு பொசிஷன்ல அமினோ குரூப் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன், இந்த 4th பொசிஷன்ல இட் வில் பி அ வேரியபிள் குரூப். ஸோ இந்த பொசிஷன்ல என்னென்ன குரூப் இருக்குன்றத பொறுத்து தான் அந்த அமினோ ஆசிட் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா கிளைசின் இருக்கும், அண்ட் மெத்தில் குரூப் இருந்ததுன்னா அலனைன்னு சொல்லுவோம். இதுல ஹைட்ராக்சி மெத்தில் குரூப் இருந்ததுன்னா we call it as a serine. ஸோ உங்க புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ வித் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோஸா போடுறேன். ஓகே. ஸோ ப்ரோட்டீன்ல நம்ம ஹியூமன் ப்ரோட்டீன்ல பார்த்தீங்கன்னா 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த நேச்சரை பொறுத்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. பட் நம்ம மெயினாக பார்க்கறது வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் தான். அது ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்ஷியலி ஆஃப் தி அமினோ கார்பாக்சில் அண்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகே. பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் தி கார்பாக்சில் ஆர் அமினோ அண்ட் அமினோ குரூப் அமினோ ஆசிட்ஸ் வந்து அசிடிக், பேசிக், நியூட்ரலா கிளாசிஃபை ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பாக்சில் குரூப் அதிகமா இருந்ததுன்னா அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர்ல இட் இஸ் கால்ட் தி அசிடிக் அமினோ ஆசிட். எக்ஸாம்பிள் குளுட்டாமிக் ஆசிட். இதுவே அமினோ குரூப் அதிகமா இருந்ததுன்னா we will call it as a basic amino acid, which is example is lysine. ஸோ நியூட்ரலா இருந்ததுன்னா வேலின். ஸோ இது வந்து which is அசிடிக் ஆசிட் அமினோ ஆசிட் which is basic amino acidன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்பாங்க. NEET 2020ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸோட எக்ஸாம்பிள் இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். தைரோசின், tryptophan and phenylalanine will come under the aromatic amino acids category. இதுல வந்து இந்த ஆர் குரூப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த வேரியபிள் குரூப்ல அரோமேட்டிக் ரிங் தட் இஸ் பென்சீன் ரிங் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் தி அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா அதோட அயனைசபிள் நேச்சர் ஆஃப் திஸ் கார்பாக்சில் அண்ட் அமினோ குரூப். ஸோ டிஃபரெண்ட் பிஹெச் இருக்க சொல்யூஷன்ல நம்ம இது பண்ணோம்னா அது சப்ஜெக்ட் பண்ணோம்னா the structure of amino acid will be changed. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அசிடிக் பிஹெச் இருக்க கண்டிஷன்ல ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி பேசிக் கண்டிஷன்ல இந்த மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த புரோட்டனேஷன் பிட்வீன் தி அயான் இந்த மாலிகுல்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்பிட்டர் அயான்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். மாலிகுல் தட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்பிட்டர் அயான். அண்ட் இதுக்கு வந்து சார்ஜ் வந்து நியூட்ரலா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலிபிள்னு. ஸோ சிம்பிளி ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் இருக்கும், சிம்பிளி கிளிசராலும் இருக்கும். இல்லை இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து வில் பி எஸ்டரிஃபைட் வித் கிளிசராலாகவும் இருக்கும், ட்ரைகிளிசரைட், மோனோகிளிசரைட், டைகிளிசரைட்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் குரூப் வந்து ஆர் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கும், ஐ மீன் வேரியபிள் குரூப்போட. ஸோ இந்த வேரியபிள் குரூப் வந்து இட் மேபி எத்தில், மெத்தில், ஹை நம்பர் ஆஃப் இந்த CH2 குரூப்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கார்பன்ல இருந்து 19 கார்பன் வரைக்கும் இட் வில் வேரி. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பால்மிட்டிக் ஆசிட். பால்மிட்டிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா there will be 16 carbon atoms including this carbon in the carboxyl group. So this is the structure. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சில் குரூப்போட சேர்த்து 16 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அரக்கிடானிக் ஆசிட்ல 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது இட்ஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வித் அ லாங் ஹைட்ரோகார்பன் செயின். ஓகே. ஸோ லாங் ஹைட்ரோகார்பன் செயின் 14 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகும். ஸோ அதான் லாங் ஹைட்ரோகார்பன் செயின்னு சொல்லுவோம் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ் இட் மே பி எய்தர் சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். சேச்சுரேட்டட்னா வித்தவுட் டபுள் பாண்ட் இருக்கும், அன்சாச்சுரேட்டட்னா ஒன் ஆர் மோர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இதை தான் வந்து டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லுவோம். இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை தான் விச் இஸ் அன்ஹெல்தி.
அண்ட் சிம்பிள் லிப்பிட் பார்த்தீங்கன்னா கிளிசரால். ஸோ சிம்பிளாக கிளிசரால் மட்டும் ஒரு லிப்பிடாக இருக்கும். அந்த மாதிரி சிம்பிளாக ஃபேட்டி ஆசிட் மட்டும் லிப்பிடாகவும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கம்பைன் ஆகியும் இட் வில் வேரி. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கிளிசரால். ஸோ ஆல்கேன் வந்து 3 கார்பன் இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் அ ப்ரோப்பேன். அதுக்கப்புறம் 3 ஹைட்ராக்சி குரூப் இருக்கிறதுனால வி கால் அஸ் ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோப்பேன். 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, 3 கார்பன் ப்ரோப்பேன். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோப்பேன்னு சொல்லுவோம் கிளிசரால. நெக்ஸ்ட் மெனி லிபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா போத் கிளிசராலும் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கும். That means so this fatty acids will be esterified with glycerol. So in the fatty acids la irka carboxyl group in the glycerol la irka alcohol group react agi ester plus water form ஆகும். ஓகே, அதுதான் esterification னு சொல்லுவோம். ஸோ monoglycerides, diglycerides, triglycerides, these are the structures containing both glycerol and fatty acids. Okay, they are also called as fats and oils based on the melting point. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வின்டர்லையும் அது வந்து அதே ஃபார்ம்லேயே ஆயிலாகவே இருக்கும், அது சாலிடிஃபை ஆகாமல், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட். இதுவே பட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் தி ஹையர் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அது ஃபேட் இதில் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் வித் ஸ்டீராய்ட் ரிங் அட்டாச்டு டு ஆல்கஹால். அது ஸ்டீராய்ட் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ கொலஸ்ட்ரால் இன்க்ளூட்ஸ் ஃபேட் அண்ட் சம் வேக்சி சப்ஸ்டன்சஸ், அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ராலில் வரும். ஓகே, ஸோ இது நிறைய எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், செல் மெம்பரெயினில் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் triglyceride which contains the fatty acid and glycerol combination, and in the R1, R2, R3ன்றதுலாம் fatty acids attach ஆகும். சில லிபிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து we call it as a phospholipid. ஸோ பாஸ்போலிபிட்க்கு எக்ஸாம்பிள் வந்து லெசித்தின். இது வந்து NEET 2024ல கேட்டிருக்காங்க. நம்ம செல் மெம்பரெயின்ல கூட பார்த்தோம் இல்லையா, செல் மெம்பரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர்னு பார்த்தோம். அண்ட் அதில் கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல அது நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் பாஸ்போலிபிட்டோட ஸ்ட்ரக்சர். இதில் கார்பாக்சில் குரூப் அண்ட் ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ இதோட பாஸ்பரஸ் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்போலிபிட் அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் லெசித்தின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல வந்து ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் இருக்க காம்பவுண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இட்ஸ் கால்ட் அஸ் த நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன், தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஃபார்ம்ஸ் த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த சுகரோட திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் சுகர், குளுக்கோஸ் அண்ட் ரிபோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நீங்க வந்து குளுக்கோஸ்ல வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. த ஆன்சர் இஸ் கார்பனைல் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப். கார்பனைல் குரூப்னா கார்பன் இஸ் டபுள் பாண்டட் வித் ஆக்சிஜன், அண்ட் ஹைட்ராக்சில் குரூப்னா OH குரூப் இருக்கும். ஸோ சுகர்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து கார்பனைல் குரூப் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப். ஓகே, ஸோ சுகரோட இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் சேர்ந்து இருந்துச்சுன்னா தட் வி கால் இட் அஸ் அ நியூக்ளியோசைட். ஸோ அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடின், சைட்டிடின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவே இந்த சுகர் நைட்ரோஜனஸ் பேஸோட ஒரு பாஸ்பேட் குரூப்பும் ஆட் ஆயிருந்ததுன்னா வி கால் இட் அஸ் அ நியூக்ளியோடைட். டிஎன்ஏ, ஆர்என்ஏலாம் ஜெனட்டிக் மெட்டீரியல், அது வந்து இட் வில் பி மேட் அப் ஆஃப் திஸ் நியூக்ளியோடைட். ஓகே, டிஎன்ஏ, ஆர்என்ஏலாம் இட்ஸ் அ பாலிநியூக்ளியோடைட் செயின்னால மேடான ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து NEET 2024-2025ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடினோசைன்றது நியூக்ளியோடைடா, நியூக்ளியோசைடா, இல்லை அமினோ ஆசிடா, அந்த மாதிரி கேட்பாங்க. யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக வரும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நியூக்ளியோடைடுக்கு பார்த்தீங்கன்னா அடினிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், குவானிலிடிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட், சைட்டடிலிக் ஆசிட். ஓகே, இதான் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இது நைட்ரோஜனஸ் பேஸ், அடினைன், யுராசில். ஸோ இந்த சுகரோட இந்த டிஆக்சிரிபோஸ் சுகரோட அடினைன் சேர்ந்துருந்ததுன்னா அது நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். இதுவே இந்த டிஆக்சிரிபோஸ் சுகரோட அடினைன் பிளஸ் பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா அது அடினிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், nucleotides. DNA, RNA it's a nucleic acid and it is made up of many nucleotides, that is polynucleotide chain இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ல. அண்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். நம்ம பயோமாலிகுல்ஸை மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இட் பிளேஸ் அ ரோல் இன் அ மெட்டபாலிக்
ப்ராசஸஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ மெட்டபாலைட்ஸ் அது வந்து டைரக்டா வந்து பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுதா இல்லையான்றத பொறுத்து இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு பிரைமரி மெட்டபாலைட் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட். பிரைமரி மெட்டபாலைட்ன்றது இட் வில் பி டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் growth, development, reproduction, அதுலலாம் it will play a role. வேற செகண்டரி மெட்டபாலைட்ன்றது இப்போ வந்து நம்ம பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் செல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா thousands ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அதர் தேன் தீஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். ஸோ அது எக்ஸாம்பிள் ஃபிளாவனாய்டு, ஆல்கலாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ல இட் பிளேஸ் அ ரோல் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த சர்டன் விட்டமின்ஸ்லாம் இட் வில் ஹெல்ப் இன் த நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் அட் த மொமெண்ட் நமக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டா இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ரோல் என்ன, ஹோஸ்ட் ஆர்கானிசம்ன்றது we didn't understand it clearly. However, many of them are useful for human welfare. Okay, so example rubber, spices, scent, pigment இதெல்லாம் வந்து secondary metabolite தான். And also some secondary metabolites have ecological importance. You will study about this in the higher classes. And இதுதான் வந்து some secondary metabolites examples given in your book. ஸோ பிக்மெண்ட்ஸ்க்கு கெரட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைனின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இந்த டேபிளை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நீட் 2023ல இது மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு மேட்ச் தி கரெக்ட் திங். ஓகே, அதுக்கப்புறம் கான்கனாவாலின் ஏ இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. த ஆன்சர் இஸ் லெக்டின். 2019ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.